கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட வசனமே உணவு என்கிறதான நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே நாம் தெரிந்து கொண்ட வசனம் மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய காரியங்களிலே தேவை இருக்கும் பொழுது ஒரு சிலர்களை நண்பர்களாக சேர்த்து கொள்வது உண்டு, ஒரு சிலரை விட்டு விடுவது உண்டு. அது மாத்திரமல்ல, வசதி படைத்தோரை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்ற விதமாக தங்களை மாற்றிக் கொள்ளுவார்கள். சிலரை அதிகமாய் நேசிப்பார்கள், சிலரை வெறுத்தே விடுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே சங்கீதங்களின் புஸ்தகத்திலே கூட சங்கீதக்காரன் இதை உணர்ந்து எழுதுகிறார். சங்கீதம் 102:27ஆம் வசனத்தை கூட நாம் திருப்பிக் கொள்ளுவோம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார். எனக்கு தெரிந்த ஊழியத்திலே கூட ஒரு அருமையான ஒரு குடும்பம் உண்டு. ஒரு வீட்டிற்கு ஜெபத்திற்கு சென்ற பொழுது அவர்களை நான் சந்தித்தேன். அப்பொழுது அவர்கள் அப்படியே கூட கருவுற்று இருந்தார்கள். அவர்கள் சொன்ன காரியம் என்னை திடுக்கிட பண்ணிற்று. ஏனென்று சொன்னால், அவர்கள் அப்படியாய் கூட தன்னுடைய சொந்த ஜனங்களை விட்டு அப்படியாய் ஒரு மகனை தெரிந்து கொண்டு சென்னை பட்டணத்திற்கு ஓடி வந்து விட்டார்கள். வந்து அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்க்கையை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்த பொழுது திடீரென்று அந்த மகன் அந்த மகளை வெறுத்து விட்டு தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். அந்த நிலையிலே அவள் இருக்கும் பொழுதுதான் நான் அவளை சந்தித்தேன். சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை அந்த மகளிடம் நான் அதிகமாய் பேசினேன். நாங்கள் நடத்துகிறதான கூட்டத்திற்கு வரும்படியாக அழைத்தேன். அவளும் கூட நாங்கள் நடத்துகிறதான கூட்டத்திற்கு அவள் கடந்து வந்தாள். கர்த்தரை அறிந்து கொண்டாள். கர்த்தரை தன் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டாள், ரட்சிக்கப்பட்டாள். இந்த நாள் வரை அவளை யார் கைவிட்டாலும் தேவன் கைவிட மாட்டார் என்று சொல்லி, அவர் மாறாதவர் என்று சொல்லி விசுவாசத்தோடு வாழ்ந்து வருகிறாள். அவள் மாத்திரமல்ல, அவளுடைய கணவன், அவளுடைய பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக, ஒரு ரட்சிக்கப்பட்ட சந்ததியாக இது நாள் வரை அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏதோ உலகத்தின் கணவன் மாறி போய்விடலாம், உலகத்தின் பிள்ளைகள் மாறி போய்விடலாம், பெற்றெடுத்த பிள்ளைகள் கைவிடலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் மாறாதவர். அதை நீ விசுவாசிப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில நான் எப்பொழுதும் மாறாதவராய் இருந்து காரியங்களை நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே கூட கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாறாதவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் செபிக்கலாமா? கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை ஆண்டவரே. ஏசப்பா, அது மாத்திரமில்ல, எபிரேயரின் புஸ்தகத்திலே கூட நாங்கள் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நேற்று நேசித்தது போலவே இந்த நாளில் எங்களை நேசிக்கிறேன். இன்றைய தினத்திலே எங்களை நேசிப்பது போலவே வரும் நாட்களிலும் எங்களை நேசிப்பீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் மாறாதவராய் இருந்து ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில செய்யப்போகிற ஒவ்வொரு நற்கிரிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நாங்களும் மாறாதவர்களாய் இருந்து உம்மை அண்டிக் கொள்ளுகிறதே பாக்கியம் என்று சொல்லி உடைய சமூகத்திலே காத்திருந்து மாறாதவரை பற்றி கொள்ளக்கூடிய கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்த போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாறாதவராய் இருந்து உங்களை வழி நடத்த போகிறார். அதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.